ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்குமே, அதுவும் முக்கியமா ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். கண்டிப்பா அதுல நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸுமே உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களோட வேலைகளை ப்ரொடக்டிவா பண்றதுக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க இருக்கிறதுக்கு, உங்களோட வேலைகளை கரெக்டா டைம் படி அந்த டைமை சரியா மேனேஜ் பண்ணி பண்றதுக்குன்னு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்க போது. முக்கியமா டைம் நிறைய நேரம் எனக்கு வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு, இல்ல டைமை சரியா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, ஆனா எனக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது, டைம் எனக்கு போதவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பக்கூடியவங்க, ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இதுல நான் ஷேர் பண்ண போற ஒவ்வொரு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களோட டைமை அழகா மேனேஜ் பண்ணி உங்களோட வேலைகளை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பண்றதுக்கு, நீங்க ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு, உங்களோட டைமை நிறைய சேவ் பண்றதுக்கு அப்படின்னு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இந்த ஒரு டிப்ஸ், வீட்ல ஒரு சில வேலைகள் நடக்காதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பாத்தீங்களா, அதை அவாய்ட் பண்றதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்மளோட வேலைகளை பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வீட்ல காலையில எழுந்ததுமே சமையல் வேலை டைமுக்கு நடக்கல அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பட் நாம பண்ற ஒரு சில மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியாம அந்த சமையல் வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த நேரத்துல தேவையில்லாத வேலைகளுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளே அறியாம டைவர்ட் ஆகி டைம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய டைம் ஒரு பக்கம் வேஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லாம சேம் டைம் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளும் நிறைய விதத்துல பாதிப்படைஞ்சுக்கிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும், அந்த வேலை டிலே ஆகும். அந்த சமையல் வேலை டிலே ஆகி டேபிளுக்கு வரும்பொழுது அங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறவங்களுக்கும் டைம் டிலே ஆயிட்டே இருக்கும். சோ அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். உன்னால டைமுக்கு ஒரு சாப்பாடை கூட ப்ரிப்பேர் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். உடனே அந்த சமைச்சு முடிச்சவங்களுக்கு இவ்வளோ நேரம் நின்று நான் உங்களுக்கு தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு பேச, இப்படியே மாத்தி மாத்தி பேசி அங்க ஒரு ஆர்குமெண்ட் அது ப்ராப்ளமா கிரியேட் ஆகும். இதுக்கு நாம தான் ஒரு முக்கியமான ரீசனா கூட இருந்திருக்கலாம். அதாவது நம்ம பண்ண வேண்டிய வேலையில போக்கஸ்டா இல்லாம அந்த நேரத்துல வேற ஏதோ ஒரு வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பண்ணிட்டு இருந்திருப்போம். அதனால இந்த வேலை டிலே ஆயிருக்கும். சோ எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க சமையல் வேலை நடந்துட்டு இருக்கப்போ ஒரு போன் கால் வந்துருச்சு, அதுல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதனால வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த போன் கால் அப்ப இம்பார்ட்டன்டா, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நம்ம பேசிக்கலாமா, இல்ல நீங்க சமையல் வேலை பாத்துக்கிட்டு இருக்கப்ப சைட்ல பாத்திரம் கிளீன் பண்றேன், இல்ல மத்த வேலைகள் ஏதாவது பண்றேன்னு சொல்லி அதுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துட்டதுனால இந்த வேலை டிலே ஆச்சா, இப்போ அந்த வேலையெல்லாம் ரொம்ப முக்கியமா, இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுல பிரச்சனை வராம இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இனிமேல் அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. உங்களோட வீட்டுல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகாததுக்கு எந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் டென்ஷன் இல்லாம இருக்கும், வீட்டுல இருக்கவங்களுக்கும் டென்ஷன் இல்லாம இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் மத்த வேலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டைம் கொடுத்து, இல்ல நேரம் கிடைக்கும் போது மத்த வேலைகளை மெது மெதுவா பண்ணுங்க. இப்படி பண்ணும் பொழுது நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருப்பீங்க, வீட்டுல தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் டிப், இது டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்கும் கூட. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்மளோட வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அச்சோ நேத்து அந்த வேலையை முடிக்காம வச்சுட்டோமே, அதை முடிச்சிருந்தா இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருந்திருக்குமே, அதை எப்படியாவது முடிச்சிருந்திருக்கணும், நம்ம தான் டைம் கொடுக்காம முடிக்காம விட்டுட்டோம், இல்ல நமக்கு அதுக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நேத்து செய்யாத ஒரு வேலை, உங்களால முடிக்கப்படாத ஒரு வேலை இருக்கும் பாத்தீங்களா, பெண்டிங்ல இருக்க வேலையா கூட வச்சுக்கலாம், அதை நினைச்சு வரி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம செய்யாம விட்டோம், எதுக்கு நம்ம செய்யாம விட்டோம், இப்படி இருந்தா செஞ்சிருக்கலாமே, அப்படி இருந்தா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சு நடந்து முடியாத ஒரு வேலை, நீங்க செய்ய தவறின ஒரு வேலை, இல்ல செய்ய முடியாத ஒரு வேலை, அதை நினைச்சு இப்போ ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும், அதை நினைச்சு இப்போ இருந்தே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறது. அச்சோ நாளைக்கு அந்த டைம்குள்ள நம்ம அந்த வேலையை முடிச்சிருவோமா, அதுக்கடையில வேற ஏதாவது வேலை வந்துருமா, நம்மளால அதை முடிக்க முடியுமா, இல்ல ஹெல்ப் யாரையாவது எடுத்துக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்த நினைச்சு இப்ப உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படி யோசிக்கும் பொழுது உங்களோட நேரம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஆல்சோ நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையில உங்களால போக்கஸ்டா இருக்க முடியாது. சோ அதனாலயே நீங்க பண்ணிட்டு இருக்க வேலை வந்து டிலே ஆயிட்டே இருக்கும். ஏன்னா கவனம் ஒரு இடத்துல இருந்தா தானே கடகடன்னு நம்ம வேலையை முடிப்போம். நமக்கு கவனம் எல்லா பக்கமும் செதற விட்டுக்கிட்டே இருக்கும், டைவர்ட் ஆக விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா எப்படி நம்மளால பாத்துக்கிட்டு இருக்க வேலையை கவனமா பண்ணி முடிக்க முடியும்? சோ நேத்து செய்ய முடியாத வேலை தான் அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. அது பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பிளான நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். நாளைக்கு செய்ய போற வேலை நாளைக்கு நம்ம செய்ய முடியுமா முடியாதா, அது டைம்ல சரியா வருமா வராதா அப்படின்றதெல்லாம் இனிமேல் உட்காந்து பிளான் பண்ண வேண்டிய விஷயம். அத இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்க வேலை தான் கெட்டு போயிடும். அதை வந்து மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. சோ நேத்து முடிக்காத வேலை பெண்டிங்ல இருந்தாலும் சரி, நாளைக்கு நடக்க போற வேலை உங்களுக்கு யோசனையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அதை எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு டேல இன்னைக்கு இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்க வேலையை எவ்வளவு குவிக்கா முடிக்கலாம், எவ்வளவு கரெக்டா செஞ்சு முடிக்கலாம், எவ்வளவு போக்கஸ்டா செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு அதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வேலையை கவனம் செதறாம பண்ணலாம், டைமுக்கு செஞ்சு முடிக்கலாம், தேவையில்லாம அதுல எந்த பிரச்சனைகளும் வராம செஞ்சு முடிக்கலாம். இது உங்களோட வீட்டு வேலைகளா இருந்தாலும் சரி, நீங்க ஆபீஸ்ல பண்ணக்கூடிய உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கா இருந்தாலும் சரி, நீங்க பண்ற கரண்ட் ஒர்க்ல மட்டும் போக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து சேவ் ஆகும், பிளஸ் எனர்ஜி சேவ் ஆகும். உங்களோட மைண்டும் வந்து தேவையில்லாம டைவர்ட் ஆகாது. இப்போ இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம கரண்ட்ல பாத்துட்டு இருக்க வேலையை முடிச்சிட்டோம். இப்ப நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது. இப்ப உட்காந்து யோசிங்க, நேத்து நாம ஏன் அந்த வேலையை பண்ணல, அத எந்த டேல நம்ம திரும்ப பண்ணலாம், இல்ல நாளைக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அது எப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கலாம், அதுக்கான டைமை எப்படி நாம ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும் பாத்தீங்களா, அப்போ உட்காந்து அதுக்கான ஷெட்யூலை வந்து இல்ல ஒரு பிளானை வந்து அழகா கிரியேட் பண்ணுங்க. அப்படி கிரியேட் பண்ணி அந்த டேல அந்த டைம்ல அந்தந்த வேலைகளை பண்ணலாம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சு அதை அதுக்கப்புறமா பண்ணுங்க. இப்படி பண்ணும் பொழுது உங்களோட பெண்டிங் ஒர்க்கும் சரியான நேரத்துல முடிஞ்சிரும். பிளஸ் நீங்க அடுத்த நாள் பண்ண போற வேலைகளை டென்ஷன் இல்லாம முதல் நாளே பிளான் பண்றதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் அந்த டேட்ல பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களோட வேலைகளை பிளான் பண்ணிக்கும் போது டைம் சேவ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் இருக்கலாம், ப்ரொடக்டிவாவும் இருக்கலாம். தேர்ட் டிப், நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரொட்டீன் உங்களுக்கு எந்த விதத்தில எல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்க. அப்போ உங்களோட டைம் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது, எங்கெல்லாம் சேவ் பண்ணிக்க முடியலாம் அப்படின்றத நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கட்டும் இல்ல ஹோம் மேக்கரா இருக்கட்டும் ஒரு ரொட்டீன் வந்து வச்சிருப்போம். காலையில எந்திரிச்சா இந்த வேலை முடியணும், இந்த வேலை முடியணும், இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டீன் வந்து வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ரொட்டீன்ல நம்ம எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கோம் அப்படின்றத என்னைக்காவது நம்ம கவனிச்சு பார்த்திருக்கோமா? நிறைய பேரு அதை பெருசாவே எடுத்துக்கவே மாட்டோம். ஆமா நான் காலையில எந்திரிக்கிறேன், இந்த வேலை பண்றேன், அந்த வேலை பண்றேன், எனக்கு இதுலயே நேரம் சரியா போயிடுது, எனக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேலை பெண்டிங்ல போயிடுது, இல்ல எனக்கு ஒரு ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்குது, என் உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா டைம் தான். அந்த டைமை நம்ம எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத எப்பவாவது நம்ம உட்காந்து அனலைஸ் பண்றோமா? கொஞ்சம் உட்காந்து உங்களோட ரொட்டீன் நீங்க வச்சிருப்பீங்கல்ல, இப்ப வாரத்துல 2 நாள் வந்து எனக்கு வீட்டுல பர்சனலா சொல்றேன், வாரத்துல 2 நாள் வீட வந்து மாப் பண்ணணும், சாட்டர்டே ஆச்சுன்னா சீலிங் எல்லாம் வந்து கிளீன் பண்ணணும், கிச்சன் கவுண்டர் டாப் வந்து டீப் கிளீன் பண்ணணும். இதெல்லாம் வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்க வேலைகள். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நான் அந்த ஷெட்யூல் படி கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்றத எப்பவாவது நான் உட்காந்து அனலைஸ் பண்ணாதான் ஓகே நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா டைம் படி தான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம சரியான வழியில தான் போயிட்டே இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு ஷெட்யூல போட்டு வச்சுட்டு அதுபடி பண்ணாம அதையும் கன்ஃபியூஸ் பண்ணி அந்தந்த டேல நம்ம போட்டு வச்சிருக்க ஒர்க் எல்லாம் பண்ணாம பெண்டிங் வச்சு இன்னொரு நாள் கொண்டு போய் மொத்தமா சேர்த்து வச்சு அந்த வேலைகள் எல்லாம் பண்ணி இப்போ நம்ம என்ன ஆகும், உடனே வந்து எனக்கு எல்லா வேலையும் மொத்தமா சேர்ந்துருது, எல்லா வேலையும் நானே தான் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு காரணம் நம்மளோட ரொட்டீன் எப்படி சரியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாம இருக்கிறது தான். சோ எப்பவுமே உங்களுக்கான ஒரு ரொட்டீன் வச்சிருந்தீங்கன்னா அதுல
டைம் படி வேலைகள் நடக்குதா அப்படின்றத பாருங்க. அந்தந்த டேல நீங்க நோட் பண்ணி வச்சிருக்க வேலைகள்லாம் சரியான விதத்துல தான் போயிட்டு இருக்கா, இல்ல எந்த இடத்துல அது லேக் ஆகுது, எந்த இடத்துல உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாம போயிடுது, எதனால அதை ஃபாலோ பண்ண முடியாம போயிடுது, என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னா அதை சரியா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்து அந்த ரொட்டீனுக்கு நீங்க ஒரு சின்ன டைம் கொடுத்து அதை திருப்பி ஒரு புதுசா கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இந்த ரொட்டீன் படி போனோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை நம்ம டைமுக்கு செய்ய முடியல, புதுசா ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணலாம். இந்த ரொட்டீன் படி நம்மளோட வேலைகளை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுபடி கரெக்டா போதா அப்படின்னு பார்க்கலாம். அதுல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்பப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ரொட்டீனை உங்களோட டைம்க்கு ஏத்த மாதிரி, உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க. அதுபடி உங்களோட வேலைகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல என்ன பிளஸ் மைனஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணி அதை திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிங்க. இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களோட டைமை ஆட்டோமேட்டிக்கா நிறைய சேவ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட வேலைகளை ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு ரொட்டீனே கிடையாது பிரியா, நான் ரொட்டீன் படி எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அப்பதான் நான் என்னோட வேலையை பார்ப்பேன், எனக்கு தோணாதப்போ பேசாம நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அப்படின்னு கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா பிளீஸ் ஒரு சின்ன ரொட்டீன் ட்ரை பண்ணி பாருங்க. அதனால நமக்கு ஒன்னும் ஆயிடப்படுறது கிடையாது. இந்தந்த டேல இந்தந்த வேலைகள் பண்ணலாம், இந்தந்த டைம்ல என்னால இந்தந்த வேலைகள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரொட்டீனை புதுசா கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். உங்களோட டைம் எவ்வளவு சேவ் ஆகுது, நீங்க எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கீங்க, எந்தெந்த வேலைகள்ல லேக் ஆகுறீங்க, எந்தெந்த வேலைகளை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்றத உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரியே தான் உங்களோட டே இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை பெருசா வச்சுக்காதீங்க. இது நிறைய நேரத்துல பயங்கரமான ஒரு டென்ஷனை, கோவத்தை, எரிச்சலை, இன்னும் என்னென்ன ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொடுக்கும். இது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். எனக்கு ஒரு சில பிளான் வச்சிருப்பேன், இன்னைக்கு டேல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பிளான் படி என்னோட வேலைகள் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு டென்ஷன் வரும், பயங்கரமா ஒரு கோவம் வரும். அது ஏன் அப்படி வரும்னே நமக்கு தெரியாது, ஏன்னா நான் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. அது நமக்கு எந்த விதத்திலயுமே ஹெல்ப் பண்ணாது. அதாவது இன்னைக்கு டேல நான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு நீங்க உங்க மைண்ட்ல நோட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு டைரியிலயோ நோட்லயோ நோட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அதுபடி உங்களோட வேலைகளை முடிக்கணும்னு உங்களால எவ்வளவு எஃபர்ட் கொடுக்க முடியுதோ கொடுங்க. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க, நீங்க அந்த டைம்ல செய்ய வேண்டிய வேலைகள் நடக்காத மாதிரி ஒரு புது விஷயம் ஏதோ ஒண்ணு நடக்கும். அதனால நீங்க நினைச்ச விஷயத்த பண்ண முடியாம போயிடும். உடனே நமக்கு என்ன ஆகும்னா, நான் நினைச்சேன் இந்த நேரத்துல இந்த வேலையை செய்யும் போதுதான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும், அதனாலதான் இந்த வேலை இப்ப என்னால செய்ய முடியாம போகுது, திருப்பி இந்த வேலையை நான் தான் பண்ணணும், இந்த வேலையை பெருசா யாரும் ஹெல்ப் பண்ண போறதும் கிடையாது, இந்த வேலை செய்யலனாலும் என்னதான் நீங்க குறை சொல்ல போறீங்க வீட்டுல இருக்கவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டென்ஷன் நமக்கு வரும். ரொம்ப சிம்பிள், நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணுங்க, இன்னைக்கு டேல இந்த வேலைகள்லாம் பண்ணணும்னு. அந்த வேலைகள் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ஏதோ ஒரு புதுசா ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல அன்னைக்கு நீங்க அந்த வேலையை பண்ண முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபர்ட் கொடுத்து இந்த வேலையை செய்யணும் தான் ட்ரை பண்ணோம், பட் சடனா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க, அன்னைக்குதான் எல்லாத்தையும் டீப் கிளீன் பண்ணணும்னு எடுத்து டேபிள்ல எல்லாம் எடுத்து ஒரு பக்கமா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கிளீன் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. டக்குன்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரேன்னு சொல்லிட்டாங்க, இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு சடனா ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வருது, அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ டென்ஷனோ கோவமோ இல்ல நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம், இடையில எப்படி ஒரு வேலை வருதே அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ எடுத்துக்காதீங்க. ரொம்ப சிம்பிள், பண்ணி வச்சிருக்க வேலை அவ்வளவுதான் நடந்திருக்குன்னா அதை மட்டும் நீட் பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த வேலையை இன்னொரு நாள் நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம், அன்னைக்கு பீஸ்ஃபுல்லா பண்ணலாம். இப்போ ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கவனத்தை கொடுப்போம். இதனால ஒன்னும் பெருசா லைஃப்ல பாதிப்பு வந்துட போறது கிடையாது. இன்னைக்கு கிளீன் பண்ணாத வேலையை நாளை கிளீன் பண்ணிக்கிட்டோம்னா ஒன்னும் இங்க பெருசா நம்மள அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துட போறது கிடையாது. அப்படியே வீட்டுல இருக்கவங்க ஏன் அந்த வேலை அன்னைக்கு பண்ணலன்னு கேட்டா கூட
எனக்கு அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு வேலை வந்துச்சு, அதனால என்னால அந்த விஷயத்த பண்ண முடியல, எனக்கு ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட பதில் சொல்லிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம நினைச்ச வேலையை செய்ய முடியலையேன்னு யோசிச்சு டென்ஷன் ஆகி அதை வீட்டுல இருக்கவங்க மேல காமிச்சு அதனால ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்றது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அந்த டைம்ல நமக்கு சடனா வந்த வேலைய ரொம்ப ஃப்ரீயா மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி அந்த வேலையை பீஸ்ஃபுல்லா செஞ்சு முடிங்க. அதுல மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அப்புறம் பெண்டிங் இருக்க அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிளான் படி நம்மளோட வேலைகளை பண்ண முடியலையே, இந்த வேலை வந்துருச்சு அந்த வேலை வந்துருச்சுன்னு தேவையில்லாம உங்களோட மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது, உங்களோட ஓவரால் ஹெல்த்தையே வந்து அதனால பாதிக்க வச்சுக்கிறதெல்லாம் எப்பவுமே பண்ணாதீங்க. சோ இந்த ஒரு சின்ன டிப்ஸ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 5th டிப், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப். டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேரு ஒரு எனிமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இது செய்ய நேரம்ல, அதை செய்ய நேரம்ல, என் நேரமே இப்படிதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நம்ம பிளேம் பண்ற பர்சனா இருந்தோம் அப்படின்னா நம்மனால இயலாத ஒரு விஷயத்தினாலதான் டைம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட இயலாமையை தான் அதுல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். டைம் அப்படின்றது ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம். அது வந்து நமக்கு ஒரு ரிசோர்ஸ். அதை வந்து எப்படி நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தலாம், அப்படி சரியான விதத்துல பயன்படுத்துறது மூலமா நம்ம பர்சனலா க்ரோ ஆக முடியும், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும், நம்ம நினைக்கிற வேலைகளை நினைக்கிற டைம்ல செஞ்சு முடிக்கலாம், நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல வந்து ரொம்ப கிரியேட்டிவான விஷயங்களை வந்து நம்ம நிறைய யோசிக்கலாம், நம்மள வந்து ரொம்ப ஆக்டிவா ஒரு ப்ரொடக்டிவான பர்சனா வச்சுக்கிறதுக்கும் இந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணும். சோ டைம் வந்து ஒரு எனிமி மாதிரி பார்க்காம டைம் அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த டைம்குள்ள இந்த வேலையை நம்ம செய்யலன்னா அதனால பாதிக்கப்பட போறது நாம தான். சோ டைம் வந்து நமக்கு இருக்கு, அதை சரியா பயன்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை தான் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அப்படி நீங்க வச்சுக்கும் போது டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வேஸ்ட் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட டைம் மேனேஜ் பண்ற விதம் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்களே வந்து நிறைய விதத்துல பயங்கரமா சூப்பரா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட டைம் நிறைய சேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. டைம் வேஸ்ட் பண்றத ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விதத்துல உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.